பயன்படுத்தக்கூடிய உரங்கள் முதற்கொண்டு எல்லாத்துலயுமே என்ன வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா செயற்கை அதிகமாயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? சோ அந்த என்னைக்கு நம்மளுடைய விவசாயத்துல செயற்கை உரங்கள் அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களோ, அன்னைக்கே நம்மளுடைய உணவுகள்ல இருக்கக்கூடிய இயற்கை தன்மை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கு. அதுல எந்தவித டவுட்டும் கிடையாது. சரிங்களா? சோ நான் ஒரு ஹெல்த்தியான பீப்பிள் அப்படின்னா, நமக்கு எது ஒரு மேஜரான ஒரு ரோல் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 பில்லர்ஸ் தான். ஓகேங்களா? 5 பில்லர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீடாக்சிஃபிகேஷன், அப்புறம் நியூட்ரிஷியன், ஃபிட்னஸ், அப்புறம் நர்வஸ் சிஸ்டம், ஹார்மோன்ஸ். சோ இது எல்லாமே ஒரு மனுஷங்களுக்கு இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா ஈச் அண்ட் எவ்ரி பெர்சனுக்குமே இந்த 5 விஷயமுமே காமனானது. சோ அதுல ஒவ்வொன்னா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேத்தணும். நம்ம புத்துணர்ச்சியா இருக்கணும். சரிங்களா? இதுதான் டீடாக்சிஃபிகேஷனோட பில்லர்ல வரும். நியூட்ரிஷன்னா என்ன அப்படின்னா, இதுல ஊட்டச்சத்துக்கள் வரும், மினரல்ஸ் வரும். உங்களுக்கு தமிழ்ல எல்லாம் சொல்லணும்னா ஊட்டச்சத்துக்கள்னா புரதம், அப்புறம் கால்சியம், மெக்னீசியம், இது எல்லாமே எதுலதான் வரும் அப்படின்னா நியூட்ரிஷியன், அதாவது தாது பொருட்கள். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் ஃபிட்னஸ்னா என்னன்னா, இந்த வயசுக்குரிய ஒரு ஹெல்த்தியா நான் இருக்கேனா, இல்ல ஒபீஸா இருக்கனா, இல்லன்னா கொஞ்சம் அண்டர் வெயிட்டா இருக்கனா, சோ இது எல்லாமே தான் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ்க்குள்ள வரும். சோ நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நரம்பு மண்டலம். நம்ம உடம்பே பாத்தீங்கன்னா ஒரு 9 வகையான மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ எலும்பு மண்டலம், தசை மண்டலம், நரம்பு மண்டலம், அந்த மாதிரி சொல்லிட்டே போவோம் இல்லையா? அதுல ஒன் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்வ்ஸ். சோ இந்த நர்வ்ஸ்ல ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் கியூர் பண்றது ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயங்கள். ஓகேங்களா? சோ இந்த சிஸ்டம் எல்லாம் நமக்கு இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. சோ நெக்ஸ்ட் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் எல்லாம் நமக்கு டிசீஸ்க்கு காரணமா இருக்குமானா கண்டிப்பா ஹார்மோன்ஸும் ஒரு வகையான காரணம். ஏன்னா ஹார்மோன் மாற்றம் இல்ல அப்படின்னா நம்ம ஒரு ஆணாவும் பெண்ணாகவும் இருக்கவே மாட்டோம். இது ரெண்டுத்துக்குமே நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஜெண்டரா தான் இருப்போம். கரெக்ட்டுங்களா? சோ இது எல்லாமே ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு ஹெல்த்தி பர்சன். ஓகேங்களா? சோ இத நான் ஒன்னொன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு நம்மளோட சப்ளிமெண்ட் வச்சு நம்ம ஹெல்த்தியா எப்படி இருக்கலாம் அப்படின்றத சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சப்ளிமெண்ட் குள்ள வந்துடலாம். சோ நம்மளுடைய சப்ளிமெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்னா என்ன? சப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உணவு மூலமாகவே, அதாவது நம்ம டெய்லி அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாவே நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துகளும் கிடைக்கும். அதுவே நம்ம உடம்புக்கு வரக்கூடிய நோய்கள்ல இருந்து தீர்த்துக்கக்கூடிய காரணியாவும் இருக்குது அப்படின்னா, அதுக்கு பேரு தான் சப்ளிமெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ நம்ம நார்மலா நம்ம பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்ம தாத்தா பாட்டி காலத்துல கிடையாது. பட் இப்போ ரொம்ப காலமா ஒரு 10, 20 வருஷமாவே நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான விஷயம்னு பார்த்தோம்னா அலோபதி. அந்த அலோபதி எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா பார்மாசிட்டிக்கல். ஓகேங்களா? நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா? அவங்க எல்லாருமே அவங்க 5 வருஷம் 7 வருஷம் கெரியர்ல பார்மாசிட்டிக்கலோடைய பேப்பர்ஸ மட்டும்தான் படிச்சுட்டு அவங்க டாக்டரா வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த பார்மாசிட்டிக்கல் பேப்பர்ல நியூட்ராசிட்டிக்கல் அப்படின்ற அந்த ஒரு சாப்டரே என்ன இருக்காதுன்னா இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க படிக்கிறது ஃபுல்லாவே அலோபதி. சோ அலோபதினா என்னன்னா, இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த மருந்து மூலமா இந்த ஒரு நாள், அந்த கொஞ்ச நாள் மட்டும்தான் அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கும். பட் முழுசா அதுல இருந்து என்னால வெளிய வர முடியுமா அப்படின்னா 100% நம்ம அலோபதி டேப்லெட்டை வச்சு நம்ம ஒரு விஷயத்துல இருந்து ரெக்கவர் ஆக முடியாது. முடியாதுன்றதை தாண்டி நம்ம அதுல இருந்து ரெக்கவர் ஆகலாம் அப்படின்னாலும் அது ரொம்ப வருஷம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு ஒரு இதுல இருந்து நம்ம வெளியே வந்தாலும் இன்னொரு விதத்துல, அதாவது நம்ம அதிகமா அலோபதியை கன்சியூம் பண்ணும் பொழுது நம்மள அதோட சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அதுக்குமே மறுபடியும் என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட் போற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? சோ இதுதான் பார்மாசிட்டிக்கல் நியூட்ராசிட்டிக்கல் கூடிய ஒரு டிஃபரன்ஸ். சோ நீங்க பார்த்திருப்பீங்க, ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ். நம்ம ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்க கூடிய மருந்துக்கு பேரு தான் என்னதுன்னா நம்ம நார்மலா எடுத்துட்டு இருக்கக்கூடிய அலோபதி மெடிசன்ஸ், அதாவது கெமிக்கல் கலந்த அந்த மெடிசன்ஸ். ஓகேங்களா? பட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய வெஸ்டேஜ் உடைய ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல, அதாவது உணவு பொருட்கள்ல இருக்கக்கூடிய ஹை ரிச் புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் அழகா வந்துட்டு அவங்க ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி அதை எப்படி சொல்றதுன்னா நமக்கு டைரக்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையில பதப்படுத்தி வச்சிருக்கிறது தான் நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ராசிட்டிக்கல்ல நம்ம உணவு மூலமாவே எடுத்துக்க முடியும். அப்ப ஏன் நம்மளால வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே நம்ம உணவு மூலமாவே நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் எடுத்துக்க முடியுமா, முடியாதானா? கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்ம வாயில இருந்து அந்த வயிற்று அந்த இரைப்பைக்கு போய் சேர்றதுக்குள்ளேயே பாதி சத்துக்களை இழந்துரும். அதுக்கப்புறமா அந்த இடத்துல பர்னிங் ப்ராசஸ்ல நடந்து டைஜஷன், மெட்டபாலிசம் எல்லாமே நடந்து நம்ம உடம்புக்கு முழு சக்தி வந்து நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருந்து போகுமா அப்படின்னா, அதுல வித்தின் 10 to 20% தான் நம்ம உடம்பு அதை வந்து கன்சியூம் பண்ணிக்கும். இதுக்கான மெயின் ரீசன் நம்ம கரெக்டான டைமுக்கு சாப்பிடுறது இல்ல ஒண்ணு, ஹெல்த்தியான ஃபுட்ஸை நம்ம வந்து டயட்ல சேர்த்துக்கிறது கிடையாது. ஸோ இது எல்லாமே தான் நம்மளுடைய நியூட்ராசிட்டிக்கல்குள்ள வரும். பட் நம்மளுடைய வெஸ்டேஜ் கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்ன்னு பார்த்தோம்னா, உணவுல இருந்தே நான் அதாவது மருந்து சொல்லட்டுமா அப்படின்னா, இஞ்சி எடுத்துப்போம். ஸோ இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா ஃபுட்ல சேர்த்துக்கிட்டே இருக்கோமா, எதுக்காக சேர்க்கிறோம்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சதுல ஒரு டைஜஷன் ப்ராசஸ் அப்படின்னு நினைப்போம். பட் அதை தாண்டி இஞ்சி எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இஞ்சியை கஷாயமா வச்சு குடிக்கும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நம்ம ரத்த குழாயில இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாம் நாளடைவுல சரியாகும். ஓகேங்களா? சோ அதுக்காக நான் ரத்த குழாயில அடைப்பு இருக்கு, நான் 5 கஷாயத்தை வச்சே சரி பண்ணிப்பேன்னா அதுவும் கண்டிப்பா சாத்தியமே கிடையாது. ஓகேங்களா? பட் ஆனா நம்ம ரெகுலர் பேசிஸ்ல அது எடுக்கும் பொழுது நமக்கு அந்த முன்னாடி வரப்போறக்கூடிய அந்த வியாதியில இருந்து நம்ம முன்னாடியே தற்காத்து கொள்றதுக்காக தான் நம்ம டெய்லியுமே நம்மளுடைய இந்தியன் ட்ரெடிஷனல் ஃபுட்டுக்கு மட்டுமே உங்களுக்கு தெரியும் நிறைய ஸ்பைசஸ் சேர்த்துப்போம். கரெக்டுங்களா? லைக் இஞ்சி, பூண்டு, மிளகு, அதுக்கப்புறமா வந்துட்டு லவங்கம், இது எல்லாமே பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாமே என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு ரேஷியோல போட்டுக்கிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா அது நம்ம உணவுல அந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம டெய்லி ஃபுட்ல சேர்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்ப இருந்தும் நமக்கு ஏன் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது இல்லைன்னா, உண்மையாவே அது நம்ம வயித்துக்குள்ள போய் அந்த மெட்டபாலிசம் அடையறதுக்குள்ள அதோடைய எனர்ஜியை வந்துட்டு அது இழந்துருது. ஸோ அதனால அது நம்மளுக்கு முழுசா நம்ம உடம்புக்கு வந்து சேர மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா, நம்மளுடைய சப்ளிமெண்ட் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ளிமெண்ட் வந்து யோசிச்சு பாருங்க. நம்ம வந்துட்டு டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நம்மளுடைய டாக்டர் சொல்றாங்க அப்படின்னா, எத்தனை நாளைக்கு ஒரு ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 30 நாள், மிஞ்சி போனா ஒரு 90 நாள், அதுக்கப்புறம் மறந்துருவோம். கரெக்ட்டுங்களா? பட் ஆனா அதோடைய தாக்கம் எவ்வளவு நாளைக்கு நம்மளுக்கு இருக்கும்னா, ஒரு மாசம் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 மாசம் நம்ம ஆரோக்கியமா இருப்போம் கண்டிப்பா. ஓகேங்களா? பட் நம்ம நார்மலான ஒரு பர்சனா இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இடத்துல நம்ம ஒரு ரிலாக்ஸேஷன். ஏன்னா அதுக்காக இப்ப இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதுக்காகலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். என்ன கிடைக்குதோ கடகடன்னு சமைச்சு அதை சாப்பிட்டுட்டு வேலைக்கு போறதும், குழந்தைங்களை பாத்துக்கிறதும், வீட்டை பாத்துக்கிறதும், நம்ம உடம்பு மேல நம்ம என்ன பண்றது கிடையாது, ஹெல்த் கான்சியஸ வைக்கிறதே கிடையாது. சோ அதுவே நம்ம ஒருத்தவங்க அதே நெல்லிக்காவை நம்மளுக்கு ஒரு சப்ளிமெண்டாவோ ஒரு ஜூஸாவோ கொடுத்து டெய்லியும் ஒருத்தவங்க கொடுக்க சொல்லி நம்ம கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துப்போம். அது எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா நம்மளுக்கு தேவையான சத்து ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ அது கிடைச்சிடும். சோ வந்துட்டு இப்ப நார்மலா நம்மளுடைய உடம்புக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஜென்ரலான விஷயத்த நான் ஷேர் பண்றேன். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் மட்டுமே பார்த்தோம்னா என்னென்னலாம் தேவை தெரியுமா? ஸோ கால்சியம், பொட்டாசியம், அப்புறம் செலினியம், சோடியம், ஜிங்க், அயன், அயோடின், இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ரேஷியோல, அதாவது நம்ம இப்போ அரிசி வந்து கார்போஹைட்ரேட் வந்துட்டு இவ்வளோ கிராம்ஸ் தேவைப்படுது அப்படின்னு இருக்கும். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு ஒரு நாளைக்கு 225 கிராம்ல இருந்து 325 கிராம் வரைக்கும் கார்போஹைட்ரேட் கண்டிப்பா தேவை ஒரு நாளையில. ஓகேங்களா?
பட் இது எடுத்துப்போம்னா கண்டிப்பா நம்ம எடுத்துப்போம். எப்படி எடுத்துப்போம்? இட்லியா எடுத்துப்போம், தோசையா எடுத்துப்போம், ரைஸா எடுத்துப்போம். ஓகேங்களா? எந்த மாவு சத்தா இருந்தாலும் அதுல கார்போஹைட்ரேட் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சிடும். பட் இது மட்டுமே நம்மளோட ஹெல்த்துக்கு போதுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அத தாண்டி ரொம்பவே முக்கியமானது ஃபேட் அண்ட் புரோட்டீன்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபேட் எதுலருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காய்கறில இருந்தும் கிடைக்கும். இன்னும் வந்துட்டு மீட்ஸ் அதாவது பால், முட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கறி. ஓகேங்களா? கறி இதுலலாம் தான் கிடைக்கும். பட் நம்ம டெய்லியுமே எடுத்துக்க முடியுமா? நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோமா? அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்துட்டு டயட் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணவே மாட்டோம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு புரோட்டீன் மட்டுமே 0.8 அதாவது ஒரு பெர்சனுக்கு ஒருத்தவங்க வந்து 1 கிலோ வெயிட்டுக்கு நம்ம 0.8 கிராம் வந்துட்டு புரோட்டீன் சாப்பிடணுமா? அப்போ நம்மளுடைய வெயிட் வந்துட்டு 50 கிலோவா இருக்குன்னா, ஒரு 40 கிராம் ஆச்சும் அட்லீஸ்ட் 40 கிராம் நம்ப புரோட்டீன் வந்து கன்சியூம் பண்ணணும். ஆனா நம்ம இந்த இடத்துல எப்படி அத வந்து மெஷர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பா நம்மளால அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். கரெக்ட்டுங்களா? பட் ஆனா, சரிவிகித உணவுனா என்ன அப்படின்னா, எல்லாமே நம்ம ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய எல்லாமே மேக்ரோ, மைக்ரோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த மைக்ரோ அளவுக்காச்சும் நம்ம உடம்புக்கு கண்டிப்பா தேவை. அப்படி நம்ம அதெல்லாமே உணவுகள் மூலமா நம்ம உடம்புக்குள்ள போய் சேருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு சிலர் ஓகே. ஆமா நான் ஹெல்த் ரொம்ப கான்ஷியஸா இருப்பேன். அதனால ஒண்ணொண்ணுத்தையும் தேடி தேடி சாப்பிடுவேன் அப்படின்னா, அதெல்லாம் வெல் அண்ட் குட் தான். பட் நம்ப இப்ப இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல கண்டிப்பா நம்ம சாப்பிடுறோமான்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தேவையான கால்சியம் மட்டுமே 1200 எம்ஜில இருந்து அதாவது ஒரு ஜென்ஸா இருந்தோம் அப்படின்னா, 1200 மில்லிகிராம் தேவைப்படுதாம். ஓகேங்களா? இதுவே லேடீஸா இருந்தோம்னா 1000 மில்லிகிராம். அப்போ ஒரு நம்மளுக்கு அந்த 1 மில்லிகிராமுக்கே நம்ம எவ்ளோ பால் குடிக்கணும்? எத்தன முட்டை சாப்பிடணும்? அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பா நமக்கு தெரியாது. பட் அதுவே நம்ம அத ஒரு சப்ளிமெண்ட்ஸ் மூலமா வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஒரு ஃபார்முலா பேசிஸ்லயும் ஒரு மனுஷங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் எடுத்துக்கணும். அத வந்துட்டு ரிசர்ச் பண்ணி இவ்ளோ கிராம்ஸ் எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னு அந்த ஃபார்முலாக்குள்ள வச்சிருக்கிறதுனால தான் நம்ம சப்ளிமெண்ட்ஸ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ இதோட ரிசல்ட்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு விட்டமின்ஸ் தேவையா இல்லையா? கண்டிப்பா நம்ம ஓடி ஆடுறதுக்கு, பேசுறதுக்கு, நம்ம நடக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு வெயிட்ட தூக்குறதுக்கு எல்லாத்துக்குமே எது தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்துட்டு எதுல இருந்துலாம் கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பா காய்கறில இருந்து தான் கிடைக்கும். மினரல்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி கிடைக்கிறது நமக்கு தண்ணீல இருந்து தான் கிடைக்கும். ஓகேங்களா? சோ ஆனா இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணீல எல்லாருக்குமே மினரல்ஸ் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? நம்ம நம்ம அதுக்காகவே என்ன பண்றோம்னா, இப்ப எல்லாருமே யாராவது நம்ம வந்து கார்ப்பரேஷன் வாட்டரோ, இல்ல போர்வெல் வாட்டரோ வந்துட்டு யூஸ் பண்ணாம குடிக்கிறோமா அப்படின்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஓகேங்களா? பட் நம்ம அதெல்லாமே வந்துட்டு ஆரோலாம் யூஸ் பண்ணாம நேச்சுரல் வாட்டர் எடுத்துக்கும்போது தான், நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ம் அந்த பொட்டாசியம், ஜிங்க் அந்த மினரல்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா இந்த மினரல்ஸும், ஜிங்க் இது எல்லாமே நமக்கு அதாவது மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அது அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள நம்ம எடுத்தே ஆகணும். பட் ஆனா அதெல்லாம் நமக்கு சொல்றதுக்கோ, நம்மளுடைய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கார்போஹைட்ரேட் எதுல இருக்கு? ஃபேட் எதுல இருக்கு? புரோட்டீன்ஸ் இதெல்லாம் எதுல இருக்குன்னு தெரியும். ஆனா அதெல்லாம் எவ்ளோ எடுத்தா நம்ம உடம்புக்கு தேவையானது கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது. கரெக்ட்டுங்களா? பட் ஆனா நம்மளோட சப்ளிமெண்ட்ட எப்படிலாம் நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த மீட்டிங்ல இருந்து தெரிஞ்சுக்கலாமா? சோ நம்மளுடைய வெஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் சப்ளிமெண்ட் மட்டுமே ஒரு 9 கேட்டகரில குடுக்குறாங்க. இது எவ்ளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. பட் கண்டிப்பா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் மட்டுமே 9 வகையான கேட்டகரில ஃபர்ஸ்ட் இடம் பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிரைம் கேட்டகரி. இந்த பிரைம் கேட்டகரில என்னென்னலாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைம்னா என்னன்னு சொல்லிர்றேன். வெளியில எங்கேயுமே கிடைக்காம, தனித்துவமா வெஸ்டேஜ் மட்டுமே ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ணி, அத வந்து டெஸ்ட் பண்ணி, அத வந்து ப்ரூவ் பண்ணி, நமக்கு வந்துட்டு சப்ளிமெண்ட்டா நம்ம கம்பெனி கிட்ட இருந்து மட்டும் தான் அது கிடைக்கும். வெளியில வேற எங்கேயுமே கிடைக்காத ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பிரைம் கேட்டகரி. ஓகேங்களா? அந்த பிரைம் கேட்டகரில என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போமா? வெஸ்டேஜ் பிரைம் கேட்டகரில மொத்தமா வந்துட்டு 7 விதமான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீபக்த்ரான் இருக்கு. ஸோ காம்பயோட்டிக்ஸ், krill ஆயில், மல்டிவிட்டமின் கம்மிஸ், சப்லிங்குவல் ஸ்ப்ரே, எனர்ஜி பூஸ்டர், சிஎம்டி. ஸோ இதுல இருக்கக்கூடிய 2 ப்ராடக்ட்ட பத்தி மட்டும் நான் சொல்றேன்.
இத எவ்ளோ ரிஸ்கா எடுத்து இத நம்மளுக்கு குடுக்குறாங்க. சோ அப்ப நம்ம குடுக்கக்கூடிய காசுக்கு எவ்ளோ வொர்த்தான பொருள் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சோ அப்ப நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம். அனாவசியமா செலவு பண்றோம். ஆனா என்னுடைய ஹெல்த்துக்காக நான் கண்டிப்பா வெஸ்டீஜ்ல இத நானு இவ்ளோ ரிஸ்க் எடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பொருள வாங்கலாம் அப்படின்றது இந்த 2 எக்ஸாம்பிள் சொன்னாலே உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் krill ஆயில். krill ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டார்டிக் ரீஜியன் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அண்டார்டிக் அதாவது மொத்தமா 7 துருவங்கள் இருக்கு இல்லையா? நம்மளோட இதுல 7 கான்டினென்ட் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கான்டினென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அண்டார்டிக் ரீஜன். அந்த அண்டார்டிக் ரீஜன்ல மனுஷங்களால வாழ முடியாது. ஆனா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா, அந்த இடத்துல வந்துட்டு பனிக்கரடி, துருவம் அதாவது துருவ கரடி, அதுக்கப்புறம் பென்குயின் இந்த மாதிரி ஒரு சில உயிரினங்கள் மட்டும் தான் அதுக்கு ஏத்த அந்த இடத்துல வாழ்றதுக்கு ஏத்த தகவமைப்பு அந்த உடம்புல இருக்கும். ஓகேங்களா? அந்த மாரி ஒரு பாடி கண்டிஷன் இருக்கக்கூடிய ஜீவன்கள் மட்டும் தான் அங்க வாழுது. பட் ஆனா, நம்மளோட வெஸ்டீஜ் வந்து அங்க போயி krill ஃபிஷ் ஓகேங்களா? krill ஃபிஷ்னா ஒரு எறா டைப் வகையா இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ். அந்த ஃபிஷ்ல இருந்து ஆயில் எடுக்குறாங்க. சின்ன வயசுல இருந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மீன் மாத்திரை சாப்பிடுறாங்க. ஃபிஷ் ஆயில் சொல்லிட்டு நான் சின்ன சின்ன பிள்ளையில நான் பார்த்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா, கண்ணாடி மாரி தான் இருக்கும். இது எதுக்காக எடுத்துக்கிறீங்கன்னா, நான் மீன்லாம் சாப்பிட மாட்டேன். கறிலாம் சாப்பிட மாட்டேன். ஆனா அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து எனக்கு இதுல கிடைக்குதுன்னு ஒரு ஐயர் வந்து எடுத்துட்டு இருப்பாரு. ஓகேங்களா? நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஆனா, அவருக்கு அது தேவைப்படுது. அது டாக்டர் வந்துட்டு சொன்னாரு அப்படின்றதுனால அவரு எடுத்துக்கிட்டாரு. பட் அவரு ஒரு பியூர் வெஜிடேரியனா இருந்தாலும், அவரோட உடம்புக்காக இந்த கேப்சூலா எடுக்க ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா? அப்ப நான் யோசிச்சிருக்கேன், இதெல்லாம் தேவையா? அப்படின்ட்டு அப்ப சின்ன பிள்ளையில இருக்கும்போது. பட் ஆனா, வெஸ்டீஜ்ல வந்து இந்த krill ஆயில் வந்து இவ்ளோ ரிஸ்க். நீங்க யோசிச்சு பாருங்க. அண்டார்டிக் ரீஜன் போயி, அவ்ளோ செலவு பண்ணி ரிஸ்கோட ஒரு கேப்சூல் ரெடி பண்றாங்கன்னா, அது அந்த அந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ்க்கு வொர்த்தா இல்லையா அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் எடுத்துக்கலாம்ன்னு ஒரு எக்ஸாம்பிள்க்கு மட்டும் சொல்றேன். மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கவங்க எடுத்துக்கலாம். முதுகு தண்டு பிரச்சனை இருக்கவங்க எடுத்துக்கலாம். ஹார்ட்ல பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கவங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜெனரலா நான் ரொம்ப சோம்பேறியா இருக்கேன். எனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு உடம்புல தேவைன்றவங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். இப்ப ஜெனரலா எனக்கு எதுவுமே எடுக்க தோணல. நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும்னா, கண்டிப்பா krill ஆயில் சஜெஸ்ட் பண்ணலாம். ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் நம்மளோட krill ஆயில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சொல்றேன் பாருங்க. இந்த krill ஆயில்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஹை புரோட்டீன் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் ஆயில் தான் அந்த krill ஆயில். ஓகேங்களா? சோ நமக்கு தேவையான அந்த புரோட்டீன் கிடைச்சிருச்சுங்களா? அடுத்து சிஎம்டிக்கு வருவோம். சிஎம்டி வந்து பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே நான் சொல்லவே தேவையில்ல. ஒரு எந்த ஒரு லேக் அதாவது யுகேல இருக்கக்கூடிய ஒரு லேக்ல இருந்து அவ்ளோ பெரிய ஒரு அது தயாரிக்கிற கம்பெனி கூட டை அப் வச்சுட்டு நம்மளுடைய வெஸ்டேஜ்க்குள்ள மட்டுமே இந்த சிஎம்டி மட்டும் குடுத்துட்டு இருக்காங்க. இத வந்துட்டு 1 லிட்டர் வாட்டர்ல ஒரு 7 டிராப் ஓகேங்களா? 7 டிராப் ஒரு நாளைக்கு நம்ம குடுத்தா, இப்ப ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம்னா, ஒரு நாளைக்கு 21 டிராப் நம்ம வந்து விட்டு குடிச்சோம்னாலே, நம்ம எனர்ஜெட்டிக்கா இருப்போம். நமக்கு உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான மினரல்ஸும் இந்த சிஎம்டில இருந்து கிடைக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சோ யோசிச்சு பாருங்க, எதுக்காக இவங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, என்னோட வெஸ்டேஜ்ல என்னோட கஸ்டமர்ஸ் ஹெல்த்தியா இருக்கணும். அதுக்காக மட்டும் தான் இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்ட கொண்டு வந்தாங்க. அதே மாரி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கம்பெனி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 2 ப்ராடக்ட் அதாவது வெறும் ஸ்பைருலினாவும் இன்னும் ஒரே ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட்ட வச்சு மட்டும் தான் அவங்க இவ்ளோ பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அரவுண்ட் 450 பிளஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ்க்குன்னு ஒரு தனி ஒரு இடமே இருக்கு. ஓகேங்களா? சோ கண்டிப்பா இந்த மீட்டிங் உங்களுக்கு ஒரு நாலேஜபிளான மீட்டிங்கா கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த டவுட்டுமே எனக்கு இல்ல. சோ நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி பாத்தீங்கன்னா, இது 2 எக்ஸாம்பிளுமே உங்களுக்கு எதுக்காக அப்படின்னா, இவ்ளோ ரிஸ்க் எடுத்து பண்றாங்கன்னா, அது கம்பெனி எவ்ளோ வருஷம் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக மட்டும் தான். சோ இத பத்தின ஒரு முழு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த கேட்டகரி பிரைம் கேட்டகரில என்னென்னலாம் இருக்கு, இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, எதுக்கெல்லாம் குடுக்கலாம், எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கு நீங்க கேட்டு வாங்கி பாருங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு வருவோம். டீடாக்ஸ். டீடாக்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ப இப்பல்லாம் வந்து நெறைய சாப்பிடுறோம். ஆனா நம்ம கழிவுகள வெளிய எடுத்துட்டு வரோமா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம வீட்ல ஒரு தாத்தா, பாட்டிங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மூலிகை அதாவது இந்த வேப்பில, மிளகு, சீரகம் இதெல்லாம் வச்சு ஒரு மருந்து அரைச்சு தருவாங்க. இதெல்லாம் பண்ணாங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா, இயற்கையா வந்துட்டு மோஷன் போகும். அதாவது லூஸ் மோஷன் ஆகும். ஓகேங்களா? ஆகி என்ன பண்ணும்னா, ஒரு 4, 5 தடவ போனதுக்கு அப்புறம் மோரு குடுத்தா நீங்க ஃபுல்லா லைட் ஃபுட் சாப்பிட்டு, நம்ம வந்து அந்த நாள வந்து போக்கிக்கலாம். ஆனா இது மட்டுமே பண்ணாலுமே நமக்கு வந்துட்டு எல்லா கழிவுகளும் வெளிய வந்துருமா அப்படின்னா, கண்டிப்பா இல்ல. அத தாண்டி நம்ம கழிவுகள வெளியேத்தணும்னா, ஒண்ணு வியர்வை மூலமா வெளியேத்தணும்.
இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூரின் மூலமா வெளியேற்றணும். இதுக்கு நமக்கு வந்துட்டு கம்பெனி வந்து என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு நெறைய எப்படி சொல்றதுன்னா, நம்மளுடைய உடம்பு கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த டீடாக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கும் பொழுது, நமக்கு கண்டிப்பா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், நாள்பட்ட கழிவுகள், அதாவது வருஷ கணக்குல நம்ம வந்துட்டு உடம்புல தேங்கி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கழிவுகள் எல்லாம் வெளிய கொண்டு வரும். அதுக்காக நம்மளுடைய வெஸ்டீஜ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன குடுத்துருக்காங்கன்னா, இதுல வந்துட்டு ஒரு 6 கேட்டகரி அதாவது ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. என்னன்னு பார்ப்போமா? குர்குமின் பிளஸ். இந்த குர்குமின் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள்ல இருந்து எடுக்குறாங்க. இது எவ்ளோ சூப்பரான ப்ராடக்ட்ன்னு இது யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஐ சப்போர்ட். இந்த ஐ சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. கண்ணுக்கு அதாவது கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா கூட இதை கண்டினியூஸா கிரில் ஆயில் கூட இந்த ஐ சப்போர்ட்டை சேர்த்து எடுக்கும் பொழுது வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ள உங்களுடைய பார்வையில அவ்வளோ ஒரு தெளிவு, கண்ணாடியே போடுறதே நிறுத்துற அளவுக்கு இதுல இருந்து ரிசல்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கியானோடர்மா. கியானோடர்மா உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து கிடைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரேர் காளான், அதாவது ரேர் பீஸ்னே சொல்லலாம். ராஜ காளான். அந்த காளான்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் தான் நம்மளோட கியானோடர்மா. இது நெறைய டிசீஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ ஜெனரல் ஹெல்த்துக்குமே நான் உங்களுக்கு வந்து ஒரு பேக்கும் நான் உங்களுக்கு கடைசியில தரேன் பாருங்க. ஸோ எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர். இந்த ஃபைபர் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த ஃபைபர் எடுத்துக்கலாம். இந்த ஃபைபர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான நார் சத்தை நம்ம உடம்புக்கு தந்துகிட்டே இருக்கும். நார் சத்து ஏன்னா நம்ம இப்ப எல்லாருமே என்னதான் பண்றோம், ஜங்க் ஃபுட்ன்னு சாப்பிட்டு இறுகி போயிருக்கோம் நம்ம உடம்பு எல்லாமே. சோ அப்போ நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் லூப்ரிகேஷனுக்காக நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அது நார் சத்துள்ள உணவுகள் சாப்பிடணும். எதுலலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூசணிக்காய் சாப்பிடலாம், கீரை வகைகள் சாப்பிடலாம். ஆனா இதெல்லாம் நம்ம சாப்பிடுறோமானா கண்டிப்பா கிடையவே கிடையாது. கரெக்ட்டுங்களா? சோ ஆனா நம்மளுக்கு ஃபைபர் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ இது எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபுட் பேட்ச். இந்த ஃபுட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெஸ்டீஜ்ல மட்டும்தான். அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது நம்மளோடதுலதான். சோ இது வந்துட்டு கால்ல வந்துட்டு நல்லா நைட்டு தூங்கும் போது பேட்ச் ஒட்டிக்கிட்டு ஒரு 1 வீக் கண்டினியூஸா வந்துட்டு 5 நாள் தொடர்ந்து ஒட்டிட்டு வந்தோம்னா, உங்களுக்கு நீங்க நார்மல் உடம்பு எந்த டிசீஸுமே இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் டே ஒட்டுறதுக்கும் லாஸ்ட் டே ஒட்டுறதுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ பார்க்க முடியும். இது வந்து நம்மளுக்கு வந்து ரிவர்சாலஜி டெக்னாலஜி படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் பாதம் வழியா வெளியே கொண்டு வந்துரும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெலோட்டோனின் ஸ்ப்ரே. இந்த மெலோட்டோனின் ஸ்ப்ரே எதுக்காகனா இயற்கையா சுரக்கக்கூடிய அந்த தூக்கத்துக்கான ஹார்மோனை சுரக்கும். ஏன்னா தூக்கம்ன்றது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு அத்தியாவசியம்ன்றது நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, எல்லாருக்குமே கம்பல்சரி தெரியும். ஒருத்தவங்க தூங்கல அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப நாள் எனக்கு தூக்கமே வர மாட்டேது, நான் பாக்குற வேலை அந்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பா இந்த மெலட்டோனின் ஸ்ப்ரே எல்லாம் நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். அடிக்ஷனும் ஆக மாட்டோம். ஸோ நம்மளோட இதுல வந்துட்டு ஸ்பெஷலே என்னன்னு பாத்தீங்கன்னா, அடிக்ஷன் ஆக மாட்டோம். நம்மளுடைய நோய்க்கான ரூட் வரைக்கும் போய் நம்மளுக்கு வந்து கேன்சர் அதாவது அதை கியூர் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் அண்ட் டயட். சோ அந்த ஃபிட்னஸ் அண்ட் டயட் வந்து எதுக்காக அப்படின்னா, நான் ஹெல்த்தியா இருக்கேன்றதை தாண்டி இந்த வயசுக்குரிய கரெக்டான ஹைட்ல இருக்கேனா, வெயிட்ல இருக்கேனா, என்னுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் ஹெல்த்தியா இருக்கா அப்படின்றதுக்கு தான் இந்த ஃபிட்னஸ் அண்ட் டயட் இருக்கு. ஸோ இந்த ஃபிட்னஸ் அண்ட் டயட் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெச்எம்பி. ஓகேங்களா? இந்த ஹெச்எம்பி வந்துட்டு நிறைய பேர் அதாவது நார்மலா யங் பர்சன்ஸ் எடுக்கலாம். முக்கியமா ஜிம் போறவங்க தாராளமா எடுக்கலாம். எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் ஆகாது. ஸோ இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ்லாம் அவ்வளோ உங்களுக்கு அந்த மசில் ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். ஸோ நார்மலாவே ஜென்ஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹெச்எம்பி, நெக்ஸ்ட் புரோட்டீன் பவுடர் அண்ட் வெஸ்லிம் ப்ராடக்ட்ஸ். இந்த வெஸ்லிம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் வெயிட் அதாவது ஒபேசிட்டி எல்லாத்தையுமே குறைச்சு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ஆகும். இந்த புரோட்டீன் பவுடர் ஹெச்எம்பிலாம் வந்தீங்கன்னா ஹெல்த்தியான வெயிட் கெயின் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஜாயின்ஸ் அண்ட் போன்ஸ். இப்ப நிறைய பேர் நம்ம வந்துட்டு உணவுல இருக்கக்கூடிய பற்றாக்குறை அதாவது சத்து பற்றாக்குறையால சின்ன வயசுல இருந்தே நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா 18-19 வயசுலயே கை வலி, கால் வலி, மூட்டு வலி, ஜாயிண்ட் வலிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே கொலாஜன்ற ஒரு விஷயம் இயற்கையா நம்ம உடம்புல சுரக்காததுனாலதான் இது எல்லாமே நமக்கு வந்துட்டு சீக்கிரமா வந்துருது. சோ அப்ப நம்ம ஃபுட்லயே கொலாஜன் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றதுதான் அந்த மாதிரி ஃபுட்ஸை நம்ம கண்டிப்பா சேர்க்கணும். சோ லைக் நம்மளுக்கு கொலாஜன் வந்துட்டு இயற்கையாவே ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா
கண்டிப்பா நெறைய கொண்டைக்கடலை சாப்பிடுங்க. கொண்டைக்கடலை எவ்வளவுத்துக்கு எவ்வளவு சாப்பிடுறோமோ, நம்மளுக்கு ஜாயிண்ட்ஸ் அண்ட் போன்ஸ்க்குலாம் அவ்ளோ ஸ்ட்ரென்த். என்னால முடியல அப்டின்னா, கண்டிப்பா நம்மளுடைய வெஸ்டீஜ்ல கொலாஜன் அந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கு பாத்தீங்களா? இத கன்டின்யூவா ஒரு 2 அதாவது 3 to 6 மந்த்ஸ் எடுத்துட்டு விட்டுட்டா கூட, ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாவே அது மறந்து போயிருக்கும் இல்லையா? கொலாஜன் வந்துட்டு உற்பத்தி ஆகுறதுக்கு. அது உங்களுக்கு ரீகிரியேட் ஆகி, அத ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் சுரக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்மளுடைய கேப்சூல் அது அந்த கொலாஜன்ல வந்துட்டு உங்களுக்கு அவ்ளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ இது அதாவது இது குடுக்குறதுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அத நான் கொஞ்சம் இன்னும் சொல்றேன். சோ இந்த கேட்டகரில என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்எம்பி, புரோட்டீன் பவுடர், வெஸ்லின் ப்ராடக்ட்ஸ் அதாவது கேப்சூல் இருக்குன்னு சொல்ட்டேன் இல்லையா? சாரி போன்ஸ் அண்ட் ஜாயிண்ட்ஸ். சாரி. குளுக்கோசமைன், கொலாஜன், கால்சியம். இந்த குளுக்கோசமைன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாவே நமக்கு ஜாயிண்ட்ஸ்லலாம் இருக்கக்கூடிய வலிகளை எடுத்துட்டு, நமக்கு தேவையான எனர்ஜிய வந்துட்டு குடுக்கும். அது இல்லாம எலும்புகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் நல்லா குளோஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கும் எலும்புகள. ஓகேங்களா? அதுக்காக தான் இத குடுக்குறாங்க. சோ நெக்ஸ்ட் கொலாஜன் அண்ட் கால்சியம். இந்த கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா, கடல் சங்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல இருந்து நமக்கு ஹை ரிச் கால்சியம் கிடைக்குது. சோ அததான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கால்சியம் அ டேப்லெட்ஸா குடுக்குறாங்க. சோ நீங்க அதாவது வெளியில கிடைக்கக்கூடிய கால்சியம் டேப்லெட்க்கும் நமக்குமே டிஃபரன்ஸ்லாம் வந்துட்டு காட்டி YouTubeலலாம் போட்டிருக்காங்க. கண்டிப்பா சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நெக்ஸ்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளுடைய விமென்ஸுக்காகவே குடுத்திருக்காங்க. இந்த விமென்ஸுக்கு நெறைய ஹார்மோன் சேஞ்சஸ், ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுனால தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இப்போ இப்போ டிசீஸ்ன்னு சொல்றாங்க. பட் அது எல்லாமே ரிவர்சபிள் தான். ஆனா நம்ம டாக்டர்ஸ் யாருமே அதெல்லாம் ரிவர்சபிள்ன்னு நம்மளுக்கு ஒரு ஹோப் குடுத்தா கூட கன்டினியூஸா நம்மளால அத வந்துட்டு எடுக்க முடியல. ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் இத உணவா நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? சோ அதுல குடுத்திருக்க கேட்டகரின்னு வந்து பார்த்தோம் அப்டின்னா, முக்கியமா இதுல இருக்கிற எல்லாமே விமென்ஸுக்காக மட்டும் தான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர், ஸ்கின், நெயில் கேப்சூல்ஸ், ஷதாவரி, கேன்பரி, ஃபோலிக் அண்ட் அயன், யூ கண்ட்ரோல், ஹர் ஓன் கேப்சூல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீனேஜ்ல இருந்து ஓகேங்களா? நான் இப்ப பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ண ஒரு குழந்தையில இருந்து எனக்கு வந்து மெனோபாஸ் ஸ்டேஜே தாண்டிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு விமன் வரைக்குமே யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் அ குணப்படுத்தக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் தான் இந்த கேட்டகரில வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இத பத்தின ஒரு டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் இனி வரும் வாரங்கள்ல வந்துட்டு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கேட்டகரின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹார்ட் கேர். ஹார்ட் கேர். அப்படின்னா என்னன்னா, வந்ததுக்கு அப்புறமும் சரி, வர்றதுக்கு முன்னாடியும் சரி, நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ யூஸ் பண்ணலாம். ஒரு சில கிரைட்டீரியா மட்டும் இருக்கு. சோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் பார்ப்போம். ஆனா இதுல குடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிளாக்ஸ் ஆயில், அப்புறம் எல்-ஆர்ஜின், அடுத்தது கோஎன்சைம் Q10. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஹார்ட் கேருக்காக குடுத்திருக்காங்க. இது யாரெல்லாம் பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க கூட நம்மளோட சப்ளிமெண்ட்ட எடுத்துக்கிட்டு, அது மூலமா அதுக்கப்புறமா அவங்களோட ஹார்ட் வெயின்ஸ்ல, அதுக்கப்புறமா வந்துட்டு ஹார்ட் ஃபங்ஷன்லலாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு ரிசல்ட் எடுத்திருக்காங்க. சோ இத நான் வந்துட்டு ஏதோ சொல்லணும் அப்படின்றதுக்காக கிடையாது. என்ன வந்துட்டு இந்த மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு அதாவது ஒரு மோட்டிவேட்டடா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல்ஸ் தான். லைக் நம்மளுடைய மை வெஸ்டீஜ் ஃபேமிலி, அதுக்கப்புறம் வெஸ்டீஜ் சப்ளிமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து ப்ராடக்ட்ஸ் உடைய ஒவ்வொருத்தவங்களும் யூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஒண்ணொன்னா தேடி, தேடி, தேடி பார்க்கும்பொழுது தான், இதுல உண்மையாவே இவ்ளோ பெரிய ஒரு மெடிக்கல் இதுவே தூக்கிட்டு வந்து நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸா வச்சிருக்காங்கன்னு நான் ஆச்சரியப்பட்டுருக்கேன். சோ அதனால தான் நான் இத வந்து கத்துக்கவே ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி குடுக்கணும்? யாருக்கு குடுக்கணும்? எப்படிலாம் குடுக்கக்கூடாது? அதாவது யாருக்கு எந்த கிரைட்டீரியால குடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம இதுக்கப்புறமா நம்மளோட சப்போர்ட்டிங் ஸ்குவாட்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா, இப்போ இதெல்லாம் வந்து கேட்டகரியா நம்மளுக்கு குடுத்துருக்காங்கன்றதுக்காக தான் இந்த மீட்டிங். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி பூஸ்டர். இப்ப எல்லாருக்குமே ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் தான் இந்த இம்யூனிட்டி மேலயே ஒரு அவேர்னஸே வந்திருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு. பட் இதுக்கு முன்னாடி வரைக்குமே இம்யூனிட்டினா குழந்தைங்களுக்கு மட்டும் தான் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். கரெக்ட்டுங்களா? ஆனா நம்ம உணவுகள்லயே வந்து தேவையான சத்துக்கள் இல்லாதனால தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லங்கிறது தான் அப்பட்டமான உண்மை. சோ அப்படியே நம்மளுக்கு தேவையான இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்திய உருவாக்கக்கூடிய பொருட்கள்னு நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அதுல ஒரு 5 ப்ராடக்ட் வந்துட்டு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஸ்பைருலினா, நெக்ஸ்ட் நோனி, அப்புறம் ஆலோவேரா, அப்புறம் ஆம்லா, அப்புறம் கொலஸ்ட்ரால். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட கம்பெனிய தவிர்த்து இன்னும் நெறைய கம்பெனிஸ்ல இருந்தாலும், அதுல பெஸ்ட் வெஸ்டீஜ் அப்டின்னா, பிரைஸ கம்பேர் பண்ணும்பொழுதும் வெஸ்டீஜ் தான் பெஸ்ட்.
ரிசல்ட்ஸ கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஈஸியா எடுத்துக்க முடியும். ஏன்னா, ஒரு ஸ்பைருலினா ஜூஸையும் சரி, நோனி ஜூஸையும் சரி, நம்மளால வந்து தொடர்ந்து எடுத்துக்க முடியாது. அது அப்படி எடுத்தாலும், எந்த ஒரு பொருளுமே நம்ம ஜூஸா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா, அதுல இருக்கிற சத்துக்கள் முக்காவாசி போயிடும். ஆ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான நார் சத்துக்கள் கூட அங்க அழிஞ்சிரும் அப்படின்றது தான் உண்மையான ஃபேக்ட். ஆனா கிடைக்கும். 80% கிடைக்கும். அது நமக்கு தேவையானதா இருக்குமானா, கண்டிப்பா அது நம்ம வந்து தொடர்ந்து எடுக்கும்பொழுது தான் கிடைக்கும். ஆனா நம்மளோட சப்ளிமெண்ட்ட பொறுத்தவரைக்கும், எல்லாமே கேப்சூல் ஃபார்ம்ல குடுத்திருக்காங்க. ரொம்பவே குவாலிட்டியா குடுக்குறாங்க அப்படின்றதுனால, நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. உண்மையாவே நான் இதுல வந்துட்டு ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால தான் இவ்ளோ ஸ்ட்ராங்கா பேசுறேன். ஸோ ஸ்பைருலினா, நோனி, ஆலோவேரா, ஆம்லா, கொலஸ்ட்ராம். இந்த கொலஸ்ட்ராம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 4 வயசு குழந்தையிலேருந்தே குடுக்க ஆரம்பிக்கலாம். krill ஆயிலும் அதே மாரி தான். ஸோ 4 வயசு குழந்தைக்கு ஒரு சப்ளிமெண்ட்ட குடுக்கலாம் அப்படின்னா, அது அப்ப எவ்ளோ ஒரு பியூரஸ்ட்டா செஞ்சிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, கிளைசமிக் ஹெல்த். கிளைசமிக் ஹெல்த்னா, இப்பதான் நான் ஒரு டிசீஸ்க்குள்ள உள்ள நுழையிறேன். லைக் இப்ப இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை அப்படின்னா, சுகர். இந்த சுகர் வந்துட்டு இப்பதான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அவங்க கண்டிப்பா இந்த காம்பினேஷன எடுத்துக்கங்க. வித்தின் ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள உங்களால அந்த சுகர்ல இருந்து ரிலீவ் ஆயி வெளியவே வந்துர முடியும். ஓகேங்களா? சோ அந்த கேட்டகரிக்கே வச்சிருக்காங்க பாருங்க. ப்ரீ குளுக்கோ ஹெல்த், நீமு, ஸ்டிவியா. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு சுகர் ஸ்டார்ட்டிங் லெவல்லயும் இருக்கிறவங்க எடுக்கணும். அதிகமா சுகர் இருக்கவங்களும் கண்டிப்பா இந்த கேட்டகரில இருக்கிறத எடுக்கணும். சோ எடுக்கும் பொழுது உங்களுக்கு சீக்கிரமா வந்துட்டு கியூர் கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் ஆ அதாவது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வருமுன் காப்போம் தான். ஆனா இது வந்து இந்த கேட்டகரி மட்டும் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டியது. அதாவது எனக்கு இப்போ இந்த டிசீஸ் வந்துருச்சுப்பா. இது வந்துருச்சு இத்தன வருஷமா இருக்கு. என்ன பாடா படுத்தி எடுக்குது அப்டின்னா, அவங்களுக்கு எது குடுக்கலாம்னா, கண்டிப்பா இத குடுக்கலாம். ஏன்னா இது வந்து இத எப்படி சொல்றதுன்னா, இதுக்குள்ள இருக்கிற எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லுன்றத தாண்டி, நமக்கு வந்துட்டு ஒரு நோய வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அது ஆழம் அதாவது ரூட் வரைக்கும் போயி, ஒரு வித்தின் ஒரு 1 இயர்ல இருந்து 1 1/2 இயர்க்குள்ளயே அத வந்துட்டு முழுமையா குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சப்ளிமெண்ட் குடுத்துருக்காங்கன்னா, இது ஆயுஷ் சாந்தி கேட்டகரி தான். இந்த ஆயுஷ் சாந்தி கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா, குளுக்கோ ஹெல்த், ப்ரோ கார்டு, டாக்ஸ் கிளீனு, வைட்டல் காம்ப்ளெக்ஸ், ரெஸ்போ கேர், லிவர் ஹெல்த், கிட்னி ஹெல்த், ப்ரோஸ்டோ கேர். இத்தன சப்ளிமெண்ட்டும் வந்துட்டு இந்த ஒரு கேட்டகரில வச்சிருக்காங்க. எது எதுக்குன்னு சொல்றேன் பாருங்க. ஆயுஷ் சாந்தில குளுக்கோ ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா, சுகர் ஆல்ரெடி வந்து ரொம்ப வருஷமா இருக்கவங்க எடுத்துக்கணும். ப்ரோ கார்டு வந்து பாத்தீங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கணும். டாக்ஸ்கிளீன் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் என்னால வந்துட்டு என்னுடைய அதாவது நெறைய பிம்பிள்ஸ் வருது. எனக்கு வந்துட்டு உடம்புல ரத்தத்துல வந்துட்டு கழிவுகள் இருக்கு. அதனால அரிப்பு வருது. எனக்கு வந்துட்டு சோரியாசிஸ் இருக்கு. அதுக்கப்புறமா எனக்கு வந்து அலர்ஜி. எத சாப்பிட்டாலும் அலர்ஜி ஆயிடும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிளட் வந்துட்டு பியூரா இல்லன்றதுக்கான அறிகுறிகள். ஓகேங்களா? சோ அந்த ரத்தத்த சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு கேட்டகரி தான் இந்த டாக்ஸ்கிளீன். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, வைட்டல் காம்ப்ளெக்ஸ். அப்புறம் ரெஸ்போ கேர். ரெஸ்போ கேர் வந்து பாத்தீங்கன்னா, வருஷ கணக்குல ஆஸ்துமா பேஷண்ட், வீசிங் பேஷண்ட், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஆம் சைனஸ் இருக்கு. சோ இந்த மாரி சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வருஷக்கணக்குல இருக்குன்றவங்க எடுத்துக்க கூடியதா இந்த ரெஸ்போ கேர். சோ நெக்ஸ்ட் லிவர் ஹெல்த். சோ இந்த லிவர் ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட சைடுல ஒரு ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் பெர்சனுக்கு குடுத்து நான் ரிசல்ட் எடுத்திருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா, லிவருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த். ஒருத்தவங்க சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய உடம்புலயே ராஜ உறுப்புல ஒண்ணுதான் பார்த்தோம்னா, அது லிவர் தான். அதே மாரி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கு தான் இருக்கறதுலயே அதிகமான காசு ஆகும் அப்படின்றதும் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதே மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னா, ஒண்ணு கூட பொறந்த அக்காவோ, தம்பியோ, தங்கச்சியோ யாரோ ஒருத்தவங்க அவங்களோட லிவர்ல இருந்து ஒரு சின்ன சைஸ் இட்லிய கூட புட்டு தர மாட்டோம் நம்ப. ஆனா, ஒரு சின்ன சைஸ் லிவர நான் என்னோட அண்ணனுக்கு தரேன், என்னோட தம்பிக்கு தரேன், என்னோட அக்காக்கு தரேன்னு சொல்லி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் தான், ஒரு எப்படி சொல்றதுன்னா, அரவுண்ட் 50 லேக்ஸ் ஆகாம அந்த ஆப்பரேஷன பண்ண முடியாது. இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஸ்மோக் பண்றவங்க, ட்ரிங்க்ஸ் பண்றவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கெல்லாம் அவங்களோட லிவர் மேல ரொம்பவே கான்ஷியஸ் வரணும் அப்படின்னா, கண்டிப்பா இத குடுங்க. இந்த லிவர் ஹெல்த்த கன்டினியூஸா எடுக்கும் பொழுது, அவங்களோட லிவர் வந்துட்டு மறுபடியும் புது லிவரா மாறும். அதே மாரி நம்மளோட லிவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 500க்கும் மேற்பட்ட வேலைய செய்யக்கூடிய ஒரு உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லிவர் தான். இப்ப அந்த லிவர் நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். சோ அந்த லிவர் வந்து பார்த்தீங்கன்னா, அ ரொம்பவே என்னோட சைடுல நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது, கொத்தமல்லி இருக்கு பார்த்தீங்களா?
கொத்தமல்லிய வந்துட்டு மோர்ல அடிச்சு டெய்லியும் குடிச்சோம் அப்படின்னா, ட்ரிங்க்ஸ் பண்றவங்க, ஸ்மோக் பண்றவங்க குடிச்சீங்கனாலே, ஓரளவுக்கு லிவர் வந்துட்டு ஹெல்த்தியா பாத்துக்க முடியும். இது என்னோட சைட்ல ஒருத்தவங்க வந்துட்டு லிவர் ஹெல்த் அதாவது லிவர் வந்துட்டு 98% கெட்டு போச்சு. 2% தான் இருக்குன்னவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்மளோட லிவர் ஹெல்த்தும் தான் குடுத்தோம். இப்ப அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க. அது ரிசல்ட் ஓகேங்களா? சோ அப்போ பாத்துக்கோங்க லிவருக்கு நம்மளோடதுல இருக்கு. சோ கிட்னி ஹெல்த் யார் யாரெல்லாம் எடுத்துக்கலான்னா, எனக்கு வந்துட்டு கிட்னில ஸ்டோன் இருக்கு. கிட்னில வந்துட்டு நான் டயாலிசிஸ் பண்ணாதவங்க வரைக்கும் நம்ம இத எடுத்துக்கலாம். டயாலிசிஸ் ஒன்ஸ் ஒரே ஒரு தடவ பண்ணா கூட நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் கிட்னில எந்த பிரச்சனை இருந்தாலுமே, கிட்னி பிரச்சனைனால கால் வீங்குது, எதுனாலுமே நம்ம இந்த கிட்னி ஹெல்த்த எடுத்துக்க முடியும். அப்புறம் புரோஸ்டோ கேர்ன்னு வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமா ஆண்களுக்காக மட்டுமே இந்த புரோஸ்டோ கேர் இருக்கு. சோ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். சோ இத்தன கேட்டகரியில நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு 9 வகையான கேட்டகரியில நம்மளுடைய ஹெல்த் சப்ளிமெண்ட் இருக்கு அப்படின்றது இன்னைக்கு இந்த மீட்டிங்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி வந்துட்டு ஒரு பெர்சனுக்கு வந்துட்டு சஜெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கம்பெனியோட பேசிக்கே என்ன? ஒரு சப்ளிமெண்ட்ஸ் வச்சு அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வச்சு தானே. அதுல மேஜர் ப்ராடக்ட் என்ன இருக்கு? சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, அக்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எஃப்எம்சிஜி இருக்கு. எஃப்எம்சிஜிய கண்டிப்பா எல்லாராலையுமே மூவ் பண்ண முடியும். ஆனா நம்மளோட பிசினஸ் பெரிய லெவல் பிசினஸ் எதுல குடுக்க முடியும் அப்படின்னா, நம்மளுடைய அக்ரிலயும் ஹெல்த் சப்ளிமெண்ட்லயும் தான். அதாவது ஏற்றம் இறக்கம் இல்லாம இப்போ வந்து ஒரு பிவி வந்து ரூ. 30 அப்படின்னா, நீங்க வந்துட்டு நம்மளோட சோப்பு வாங்கும் பொழுது 0.8 ரூ. 45 சோப்புக்கு 0.8 தானே பிவி வருதுன்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆனா அதுவே ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட்ட நீங்க குடுத்து பாருங்க. ரூ. 300க்கு நீங்க ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல 10 பிவி. ஓகேங்களா? இப்போ நம்ம பிசினஸ் ஓரியன்டடாவும் யோசிக்கிறோம். அதே சமயத்துல ஒருத்தவங்களோட லைஃப்ல வந்துட்டு அவங்க இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இருந்து ஒரு ஸ்டெப் வந்து அவங்கள நம்ம ரெக்கவரி பண்ணி கொண்டு வரும். சோ இந்த 2மே வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ண முடியுதா? சோ அதுக்காக மட்டும் தான் நான் இந்த பாயிண்ட்ஸ் ஷேர் பண்றேன். சோ ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ கண்டிப்பா எடுங்க. யாரெல்லாம் எடுக்கலாம்? எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வெஸ்டிஜியனா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோடதுல என்ன கேட்டகரி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் இது யாருக்கெல்லாம் பேசிக்கா குடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே சஜெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லல. ஆனா ஒருத்தவங்க கேட்கும்போது அந்த இடத்துல தயங்காம ஒரு 2, 3 கேட்டகரி அதாவது 2, 3 ப்ராடக்ட்ஸாவது நம்ம சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹோப் குடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா, அவங்களோட ரிப்போர்ட்ட வாங்கி நம்மளோட சப்போர்ட்டிங் ஸ்குவாட்ல வந்துட்டு அவங்களோட அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட் மாரி வாங்கி, எத்தன வருஷமா இருக்கு, என்னென்ன டெஸ்ட் எடுத்திருக்காங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு, அவங்களுக்கு இது குடுக்கலாமா வேணாமான்னு ஒரு அப்ளைனோட சஜஷனும், நம்ம டீமோட சஜஷனும் எடுத்து நீங்க குடுத்து பாருங்க. அவங்க கிட்ட இருந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட்ஸ் தான் உங்களுடைய சக்சஸ். ஓகேங்களா? சோ இப்ப ஜெனரலா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஜெனரல் ஹெல்த்துக்கு மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறத காட்டுறேன் பாருங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நோனி எடுத்துக்கலாம். கியானோடர்மா எடுத்துக்கலாம். காம்பயோட்டிக்ஸ், சீபக்த்ரான், புரோட்டீன் பவுடர். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு சின்ன அசம்ப்ஷன் தான். ஆனா இது கண்டிப்பா ஒரு ஜெனரல் ஹெல்த்துக்கு நம்ம குடுக்க முடியும். அவங்க ஹெல்த்தியா இருக்க முடியும். ஓகேங்களா? சோ பக்கத்திலேயே நான் பிவியும் போட்டிருப்பேன், அமௌண்ட்டும் போட்டிருப்பேன். இது 100 பிவிக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ இதுல வந்து காம்பயோட்டிக்ஸ் மட்டும் நான் ரொம்பவே வந்துட்டு ஸ்பெஷலா சொல்றேன் அப்படின்னா, இது டீனேஜ் பசங்க 100% எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, கேப்சூல் அதாவது ஒரு கேப்சூலுக்கு உள்ள ஒரு கேப்சூல் இருக்கும். அப்படின்ற ஒரு கேட்டகரிய கொண்டு வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. ஏன்னா, ஒரு கேப்சூல் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க இருந்து சாப்பிட்டதுல இருந்து வயித்துக்கு போற வரைக்கும் அந்த ஒரு கேப்சூல் வந்து டிராவல் ஆகும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வயித்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி, செகண்ட் கேப்சூல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வயித்துக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவா வந்துட்டு இது பயன்படும். அப்ப அந்த அந்த பு அந்த நல்ல பாக்டீரியாக்கு உணவா வந்துட்டு உள்ளேயே இருக்கு இல்லையா? சோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு மெட்டபாலிசத்த பூஸ்ட் பண்ணி குடுக்கும். அதனால டீனேஜ்ல இருக்கிறவங்க என்ன சாப்பிட்டாலும் அவங்க சாப்பாட்டுல இருக்கக்கூடிய முழு சத்தும் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா, கண்டிப்பா காம்பயோட்டிக்ஸ் பெஸ்ட். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட் கேட்டகரி கிளைசமிக் நான் சொன்னேன் இல்லையா? சோ இப்பதான் எனக்கு சுகர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றவங்க இந்த பேக்கேஜ கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி அதாவது எனக்கு சுவாச பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்கு நம்ம எதெல்லாம் சஜெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கானது தான் இது. சோ நோனி, குர்குமின் பிளஸ்,
கொலஸ்ட்ரால், ரெஸ்போ கேர், காம்பயோட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ்க்கு நம்ம எதெல்லாம் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோசமைன், கால்சியம், கொலஸ்ட்ரால், கொலாஜன். இது எல்லாமே நான் இன்னொரு விஷயமும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். எடுத்த உடனே சொல்லிடாதீங்க. ஆனா எடுத்த உடனே எதுவுமே சொல்லாமையும் வந்துடாதீங்க. கண்டிப்பா ஓரளவுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா லீடர்ஸோட சப்போர்ட் எடுத்துட்டு நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வெஸ்லிம் ஷேக்கு, புரோட்டீன் பவுடர், வெஸ்லிம் கேப்சூல், வெஸ்லிம் டீ. ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அதாவது கண் பிரச்சனைக்கு கண்ணை வந்துட்டு ஹெல்த்தியா பாத்துக்கணும் அப்படின்னா எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஐசப்போர்ட், krill ஆயில், ஸ்பைருலினா, ஆம்லா, வைட்டல் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் விமன் ஹெல்த்துக்கு ஜென்ரலா நம்ம விமன் ஹெல்த்துக்கு பிசிஓடி, தைராய்டு, அப்புறமா வந்துட்டு ஹார்மோனல் பேலன்ஸ் இம்பேலன்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே விமன் ஹெல்த்துக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு பேக்கேஜ் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கார்டியோனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹார்ட்டை வந்துட்டு ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த கேட்டகரியை வந்துட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டு காட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய இந்த மீட்டிங்கோட கன்க்ளூஷன் நான் வரப்போறேன். ஏன் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் வெளியில எங்கேயுமே கிடைக்காத ஒரு சப்போர்ட் அப்படின்னா நம்மளுடைய வெஸ்டேஜ் கம்பெனில நம்மளோட அப்ளைன். நான் லாஸ்ட் மீட்டிங்லயும் சொல்லியிருந்தேன், நம்ம எப்பவுமே நம்ம அப்ளைனை நம்மளுடைய அம்மா அப்பாவா நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்குவோம். ஸோ ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிற்பவனும் தேக்கு விற்பான். எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்றதுக்கு நிறைய பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ உங்க அப்லைன், உங்க டவுன்லைன், உங்க யார் வேணா எடுத்துக்கோங்க, உங்களை ஊக்குவிப்பாங்க. ஆனா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களா? நான் வெறுசா பார்த்துட்டு அப்படியே போறேனா, இல்ல எனக்குள்ள எரியிற அந்த ஃபயரை என்னுடைய பீப்புள் அதாவது என்னுடைய அப்ளைன் மூலமா அதை நான் டெய்லியும் என்னோட ட்ரீமுக்காக யூஸ் பண்றேனான்றது மட்டும்தான். ஸோ 100% நம்மளுடைய அப்ளைன்ஸ் வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்ம இங்க பிசினஸ் தான் பண்ண வந்திருக்கோமே தவிர அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், நம்மளுக்கு சுத்தி இருக்கக்கூடிய ரெண்டே ஸோ பாருங்க, இதுதான் நான் டெய்லி எடுத்துக்கிறேன். எதுக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்றத தாண்டி எதுக்காக என்னோட அம்மாக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் ஜென்ரல் ஹெல்த்துக்காகவும் எடுத்துட்டு இருக்கேன். ஆம்லா பாருங்க, ஆம்லாவும் ஆலோவேராவும் ஜென்ரலா எடுக்கிறேன். ஃபிளாக்ஸ் ஆயில் வந்துட்டு ஃபிளாக்ஸ் ஆயிலும் ஷத்தாவரியும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெயின் இருக்கு, பீரியட்ஸ் பெயின் இருக்கு அப்படின்றதுனால எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோலிக் அண்ட் அயனும் நீம். இந்த நீமும் ஃபோலிக் அண்ட் அயனும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கழிவுகளுக்கும் நம்மளுடைய ரத்தத்தை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஃபோலிக் அண்ட் அயன்ல வந்துட்டு என்னோட பிளட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. ஸோ அதனாலதான் நான் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்பைருலினா கால்சியம் நான் எடுக்கிறது இல்லை, பட் அதான் இப்ப நிறுத்தியிருக்கேன். ஸோ ஸ்பைருலினா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஜென்ரல் ஹெல்த்துக்கு. அதே மாதிரி நம்மளோட சப்ளிமெண்ட்ஸை எடுக்கும் பொழுது ஸ்டார்டிங்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். அதை பார்த்து பயந்துராதீங்க. என்ன மாற்றம் வரும்னா ஒண்ணுமே இல்லை, நம்மளோட மோஷன் வந்துட்டு கிரீனிஷா போகும். இதை நினைச்சு பயந்துராதீங்க. ஏன் பயப்படாதீங்கன்னா ஆயுஷாந்தி ப்ராடக்ட் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பேசிக்கா இந்த ஸ்பைருலினா, நோனி இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் அதை வெளியே கொண்டு வருது. அதனால இதெல்லாம் ஸ்டார்டிங்ல சிம்டம்ஸா இருக்கும், அதுக்கப்புறம் சரியா போயிடும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸா எடுங்க. இது கண்டிப்பா இந்த மீட்டிங் உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயந்துராதீங்க. எனக்கு வந்துட்டு ஆஃப்லைன் மீட்டிங்ல ஒரு மேமோட ஸ்பீச் வந்துட்டு என்னை இன்ஸ்பிரேஷன் பண்ணுச்சு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் நினைக்கிறேன், ஐ திங்க். ரொம்ப வருஷமா நீ வந்துட்டு இது எவ்வளவுதான் உன்னோட லைஃப் முடிஞ்சிருச்சு, இந்த படுக்கையில தான் உன்னோட லைஃப் வந்துட்டு கடைசி வரைக்கும் போகும் அப்படின்னு எல்லா டாக்டரும் கைவிட்டப்போ ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் குருத்தெலும்பு வளரும் சிஸ்டர்னு சொன்னவங்க. அப்போ அவங்களுக்கு பெரிய ஹோப் கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, நீங்க குடுக்கறத வச்சு ஒண்ணு நான் இறந்துருவேன், இல்லைன்னா எனக்கு வந்துட்டு ஒரு புது லைஃப் கிடைக்கும். நான் உங்களை நம்புறேன், உங்க சப்ளிமெண்ட்டை நம்புறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிதான் அவங்க இப்போ அவங்க பேரன் பேத்திங்களுக்கு சாப்பாடு சமைக்கிறதுல இருந்து ஊட்டுற வரைக்கும், அதாவது படுத்த படுக்கையா இருந்தவங்க நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸை எடுத்து வித்தின் ஒரு 6 monthsக்குள்ளேயே எழுந்து நடமாடி இப்ப கார் ஓட்டி நம்மளோட வெஸ்டேஜ் பிசினஸை எடுத்து நல்லபடியா நடத்திக்கிட்டு அவங்க வந்துட்டு வீடும் கட்டிட்டாங்க. நம்மளுடைய வெஸ்டேஜோட இன்கம் வச்சு வீடும் கட்டிட்டாங்க, காரும் வந்துட்டு வாங்குறதுக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆஃப்லைன் மீட்டிங்ல சொன்னப்போ சே இப்படி எல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்க சொன்ன அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஒண்ணு இதை எடுத்தா நான் என்னோட உயிர் போயிடும், இல்லைன்னா நான் நல்லா ஆயிடுவேன், அவ்வளவுதானே, அது நல்லா அவன் கண்டிப்பா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நான் வந்து என்னோட நம்பிக்கையை கெடுத்து, எனக்கு நம்பிக்கை யாருமே எதுவுமே சொல்லல, ஆனா நீங்க மட்டும்தான் எனக்கு சொல்றீங்கன்னு அவங்களுக்கு கொடுத்தவங்களை நம்பி அவங்க வாங்கி
இப்ப வெஸ்டீஜ்ல அவங்க உடம்பு சரியானதுக்கு அப்புறம் வெஸ்டீஜ எடுத்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி வீடு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ காரும் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஏஜ் என்னன்னு சொன்னா இன்னும் நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அரவுண்ட் 58 இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு 58 வயசு ஆகி இருக்கிற அந்த ஒரு அம்மாக்கு இருக்கக்கூடிய தைரியம் ஏன் எனக்கு இல்ல? அப்படின்னு தான் நான் இத வந்துட்டு ரொம்பவே லைக் பண்ணி நெறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட டீம்ல நான் சப்ளிமெண்ட் சொல்றேன்றது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரிசல்ட்டும் எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இனி வரும் காலங்கள்ல ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்ஸும் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, நம்ம எப்படி குடுக்கலாம், குடுக்கக் கூடாதுன்றதெல்லாம் நம்மளோட மீட்டிங்ஸ்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எனக்கு இந்த சான்ஸ் குடுத்த முரளி சங்கர் பிரதருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இவ்ளோ நேரமா பொறுமையா என்னோட மீட்டிங்க